வாங்க 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 நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க வெல்கம் சார். தேங்க்யூ. அந்த பக்கம் ஸ்டுடியோ இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் போங்க. திஸ் சைடு. அப்படி வாங்க. அங்கே போங்க, அங்கே போங்க. ஒரு நிமிஷம் ஓகே. வணக்கம் சார். இங்கே வாங்க. வணக்கம். நீங்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அதாவது இந்த தமிழ் எஃப்எம்மில் ஆர்டிஸ்ட் நீங்கள் தான். செம. அதாவது தமிழ் எஃப்எம்மில் நீங்களும் பண்ணுங்க சார். இது நம்ம இதில் வீடியோ திருப்பி ஒரு வீடியோ நீங்களும் அவர் கொடுங்க, அவர் பண்ணிடுவோம். கொஞ்சம் எடுமா அதை அவருக்கு ப்ரோமோ பண்ணிடுவார். ஸ்டோரியில் கொடுங்க வாங்க. படுக்க வச்சு வாங்க. இந்த ஆங்கிள் இல்லைம்மா, வெர்டிகல். இதில் வெட்டிக்கு இந்த ஆங்கிள் ஃபஸ்ட் வந்து வந்துருங்க. 1 2 3 1 2 3. ஓகே. அவங்க தான் ஆர்ஜே. ஓகே. நல்லா இருக்கு செட்டப்பு. இப்படி அவங்க உட்காந்துங்க. ஓகே. இது வந்து டேபில் டிக்டாக்ல தான் கமெண்ட் பண்ணி வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஃபேஸ்புக் யூடியூப்ல லைஃப்பில் போடுங்க. சாரி தேங்க்யூ. லைவாகவே போவோம். லைஃபா போகுது சார். அது வராது. ஆனால் மட்டும் வாட்ஸ்அப்காரங்க வந்துடுவாங்க. இல்லை வைப்ரேட்டில் வச்சுருக்கீங்களா? இல்லை சார், இதை மொத்தமாக மொபைல் டேட்டாவே ஆஃப் பண்ணிட்டேன். அவர்கிட்ட ஒரு கிம்பால் இருக்குது கேமரா அவர்கிட்ட. இந்த ஓஸ்மா பாக்கெட் தெரியும், சின்னதாக எங்கே எங்கிட்ட இருக்கா இருக்கா ஓஸ்மா? ஓஸ்மா இருக்கு. எங்கே ஓஸ்மா? அங்கே சார்ஜ் இருக்குது சார். எடுத்துருவோம். இல்லை அவர் எடுத்து வந்தீங்களா? இல்லை இல்லை எழுதிட்டு வரேன். அவர்கிட்ட இருக்கு. அது ஈவெண்ட்டுக்கு மட்டும் யார்கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இங்கே அவர் சேம் இது பண்ணு. ஆனால் டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் போகுது இப்போ லைஃபாக. ஆ. ஓகேயா? இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா லைவ்? இல்லை இன்னொன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுங்கள். கொஞ்சம் ஆன் பண்ணிக்கணும். இல்லை சவுண்ட் எனக்கு கேட்க மாட்டேன். வணக்கம் அனைவருக்கும். என் குரல் கேக்குதா உங்களுக்கு? கேட்டுச்சுன்னா அப்படியே ஒரு எஸ் போடுங்க. உலகின் முதல் தமிழ் AI டிஜிட்டல் வானொலி தமிழ்AIFM.com 80 90. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை துளைத்து விட்டே. 2000ஆம் ஆண்டின் பாடல்கள். உலகின் முதல் தமிழ் AI டிஜிட்டல் வானொலி. வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் உலகின் முதல் தமிழ் AI டிஜிட்டல் வானொலி. இப்பொழுது மணி பார்த்தீங்கன்னா 5:19ங்க. இன்று 4ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 இருக்கிறோம். இன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்மோடு இன்று வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. அதாவது பார்த்தோன்னா இப்போ வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், தன்முனைப்பு பேச்சாளர்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் இருக்காங்கங்க. உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதிலே சிறப்பானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளோட சோஷியல் மீடியா திறந்து பார்த்தோன்னா இவங்க தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம், அவங்க சொல்லுவாங்கன்ட்டு. அதே மாதிரி
என்னுடைய ஒரு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மென்டோரும் சொல்லலாம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு மென்டோரும் சொல்கிறாங்க. இன்று நம்ம ஸ்டூடியோவில் வந்து தமிழ் ஏஐஎஃப்எம் ஸ்டூடியோவில் இருக்காங்க. ஸோ நான் உங்கள் ஏஞ்சல், நம்மோட ஓகே டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் வந்திருக்காருங்க, தமிழகத்துலேருந்து வந்திருக்கிறாரு. இருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கான அவரை காட்டுறேன். சார் வணக்கம். இருங்க சார், உங்களை நான் மக்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஓகே மக்களே, இப்போ பாருங்க, நம்ம லைஃப் வந்து டிக்டாக்ல மராஸ் டிவி டிக்டாக்லயும் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வானொலியும் கேட்டுட்டு இருக்காங்க. அதோ இப்பொழுது உங்கள் முன்னே நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் இருக்காருங்க, தன்முனைப்பு பேச்சாளர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்? ஸோ இன்று நீங்க மலேசியா காலையில தானே சார் வந்து சேர்ந்தீங்க? ஸோ எப்படி சார் இருந்தது? இதான் ஃபர்ஸ்ட் டைமா என்ன சார் உங்களுக்கு? இது 4வது முறையா? 4வது முறை. ஸோ ஏற்கனவே வந்திருக்கீங்க நீங்க. சூப்பர். ஸோ சிங்கப்பூர்ல கூட நீங்க நிகழ்ச்சி செஞ்சிருக்கீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சார், நீங்க சொல்லுங்க, இன்று இத்தனை நாள் கழிச்சு அது கோவிட்லாம் முடிஞ்சு இப்போ நீங்க மலேசியாவுக்கு வரும்போது, இன்று காலையில மலேசியாவில் உங்க கால் பதிக்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? காலையில் 5 மணிக்கு வந்து ரீச் ஆகும்போது இவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் உலக தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அந்த தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு பண்பாடுன்றது என்றைக்குமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம மறக்கவும் கூடாது. அப்படி இந்த விருந்தோம்பல்ன்றது தான் தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு பண்பாடு. அந்த விதத்தில் காலையில் ஒரு 4 பேர், அதை ஒவ்வொருத்தராக சொல்லணும்னா நம்ம சத்யா மேடம் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வாஞ்சா மீடியா அப்படின்ற ஒரு மீடியாவில் வந்து வந்திருந்தாங்க, அண்ட் எம்எஸ்கே மேரி மேடம். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாறன் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட வரவேற்போட தான் நான் இந்த மலேசியாவில் காலையில் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா வந்தீங்க. அப்புறம் நான் உங்கள் வீடியோ காலையில் பார்த்தோம் சார். ஆக்சுவலி நாங்கள் அந்த வீடியோவை நம்ம மராஸ் டிவி டிக்டாக் பேஜ்லேயும் போட்டிருந்தோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் நாசலமா சாப்பிட போகிறேன், அப்புறம் அந்த ரோட் கடையில் இருக்கிற டீ காஃபி குடிக்க போகிறேன்னு. நடந்ததா? நடந்ததா? நல்லா இருந்துச்சா சார்? நம்ம மலேசியா நாசலமா ஒன்றும் சாப்பிடல. ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் டைம் பார்த்தோன்னா அது 2:30 மணி தான். ஓகே, ஸோ நடுராத்திரி அது. ஓகே. ஸோ பசிக்கல, கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றோன்னு பார்த்தோம். ஆனால் பரவாயில்ல சார், மலேசியாவில் நாசிலமா வந்து 24 மணி நேரமும் கிடைக்கும். அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கு, நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். சார் டாக்டர் ஆல்ஃப்ரெட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்தது. 6ஆம் தேதி இதோட உங்களுக்கு பினாங் கிளாங்லாம் ஷோ இருக்குல்ல சார்? 5ஆம் தேதி பினாங், 6ஆம் தேதி கேஎல், அண்ட் 12ஆம் தேதி கிளாங்ல இருக்கு, அண்ட் 13ஆம் தேதி ஜோஹர் பாரூர்ல இருப்பீங்க. ஸோ 6ஆம் தேதி முக்கியமாக சொல்றேன்னா நம்ம மாராஸ் ஹாலில் நீங்கள் இருப்பீங்க. எங்களுக்கு பக்கம் இல்லையா, மக்கள் கிட்ட நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் வந்து மாராஸ் ஹாலில் 6ஆம் தேதிங்க, வரும் 6ஆம் தேதி 2 மணிக்கு நம்ம சாரோட மோட்டிவேஷனல் டாக், பிஸ்னஸ் மோட்டிவேஷனல் டாக் வந்து நடக்க போகிறது. ஸோ உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தது, நானும் வந்து எனக்கும் அந்த பிஸ்னஸ் செய்யணும்னு இருக்குப்பா, ஆனால் கையில் பணம் இல்லை. சில பேர் கையில் பணம் நிறைய வச்சுருப்பீங்க, பிஸ்னஸ் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாது பாருங்களேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஓகே, நம்மளோட வெப்சைட்க்கு போங்க, tamilAIFM.com. அங்கே போனீங்கன்னா நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸோட போஸ்டர் இருக்கும், அவரோட படம் இருக்கும் இல்லையா, அந்த படத்தில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வரீங்க, அந்த அட்மிஷன் இதை பற்றிலாம் நீங்கள் பேசிக்கிங்க. ஓகேவா? 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் அங்கே இருப்பார். நம்ம மாராஸ் ஹாலில் 6ஆம் தேதி, மறந்துடாதீங்க. ஓகேவா? அண்ட் இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அந்த தோல்வி பயத்தில் இருந்து வெளியே வந்து நம்ம இன்னும் மேற்கொண்டு நல்லா பண்ணணும்ன்றதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு ப்ரோக்ராமாக தான் கண்டிப்பாக இது இருக்கும். கண்டிப்பாக. ஸோ பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கற்றுக் கொடுக்குற ஒரு ப்ரோக்ராமாக கண்டிப்பாக இது இருக்காது. இது முழுக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்னும் ஒரு ப்ரொஃபைலில் இருந்தாலும் அவங்க இதை அட்டன் பண்ணலாம். ஸோ இவங்க தான் பர்டிகுலராக அட்டன் பண்ணணும். ஒரு தன்முனைப்பு தேவைப்படுது, ஒரு ஊக்குவிப்பு தேவைப்படுதுன்னும் போது நம்ம உங்களை நாடி வரலாம். ஆமாம். ஸோ என்னன்னாலும் இங்கே லைஃப்பில் வந்து யாரோ ஒருத்தர் இருக்கான்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்குது. அதை தானே தேடி போகிறாங்க. இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் பாராட்டுக்காகவும் இயங்குறோம் தான் நம்ம மனித இயல்பு. ஸோ அப்போ அந்த மனிதனுக்கு அது கிடைக்கல அப்படின்னும் போது தான் சக மனிதனோட துரோகங்களையும் அவங்க பண்ண செயல்களும் வச்சு எல்லா மனிதர்களையும் நம்ம எடை போடுற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நம்ம போயிட்டோம். உண்மை சார். ஸோ அப்போது அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
ஒரு வார்த்தை ஒருத்தனை வாழ வைக்கும், ஒரு வார்த்தை ஒருத்தனை அழிச்சிட கூட செஞ்சிடும் அப்படின்னும் போது நல்ல வார்த்தைகளை நம்ம கொடுப்போமே அப்படின்றது தான். இங்கே நல்ல வார்த்தைகளை கேட்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ நல்ல வார்த்தைகளை கொடுக்கறது கூட நம்ம மீட்டிங் போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்காக தான் இது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? உண்மை சார். ஸோ டாக்டர் ஆல்ஃப்ரெட், நீங்கள் இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து மக்களே பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லைஃப்பை ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் நம்ம கூட இருக்காரு. இப்போ நீங்கள் யாராச்சும் அழைச்சி பேசணும்னு நினச்சிங்களா? 012-300-2299 ஏதாவது கேள்வி கேட்கணும் நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் கிட்ட ஃபோன் மூலிமா இப்போ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் தயங்காதீங்க. கரெக்டான கேள்வியே கரெக்டான நேரத்தில் நீங்கள் கேட்கணும் இல்லையா? அலையுங்கள். சரியா? ஸோ சார், நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஓகே, இப்போ வந்து சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது ஒரு தன்முனைப்பு ஒரு பேச்சாளராக ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சில நேர்காணல் நான் பார்த்தேன். அந்த இடத்துல நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் வந்து நீங்கள் உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. அது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டச்சாக இருந்துச்சு சார். ஏன்னா சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க பேசுறதுக்கு, நம்மகிட்டயே பேசிக்கிட்டு இருப்போம். சில பேர் பேசாமல் அது ஒரு சைலண்ட்டாகவே ஆயிடுவாங்க அந்த மாதிரி. பட் நீங்கள் உங்ககிட்டயே பேசி 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 சார் இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க சார். இது வந்து அது எப்படி சார் அந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்து இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ அதாவது இப்போவும் நான் கடந்து வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் நான் அதை எவ்வளோ பார்க்க போகிறேன், எவ்வளோ விஷயங்கள்லாம் நான் கடக்க முடியாமல் தவிக்க போகிறேன்றது தெரியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறேன். ஏன்னா இங்கே யாருமே ஒரு விஷயத்தை கடந்து வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும். ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோல்விகளாக இருந்திருக்கும், இல்லை கெட்ட பெயர்கள் உருவாகிருக்கும். சில நண்பர்களோட பழகக்கூடாதெல்லாம் தோணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நட்புகளே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா மிகப்பெரிய எதிரி யாருன்னா நம்ம நல்லா பழகின ஒரு நண்பனாக தான் இருக்க. ஸோ அப்போ இனிமேல் எந்த நண்பர்களோட பழகக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் வரலாம், இல்லை நம்ம நல்ல நண்பனாக இருக்கலாம் அப்படின்னும் நம்மளுக்கு மனசு மாறும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் என்ன தான் நல்லதே பண்ணாலும் உங்களுக்கு எடுத்து பேசுகிறவங்க எல்லா உலகத்துலேயும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஓகே, ஏன்னா நான் சமயத்தில் துபாய் போயிருந்துக்கும் போதும் சரி இதே விஷயங்கள் தான். இன்றைக்கி நான் மலேசியா வந்ததுக்கான இதே விஷயம் தான். என்னை பற்றி நல்லதும் பேச போகிறேன், கெட்டதும் பேச போகிறேன். ஆனால் தெரியாதவன் தான் பேச போகிறான், பழகாதவன் தான் பேசுவான். முன்னாடியாவது பழகினவன் பேசலாம், இப்போ பழகாதவன் தான் பேசுவான். ஓகே, அதனால தான் இங்கே ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் தோத்துக்கிட்டே இருந்தோன்னா வீட்டில் மட்டும் தான் பேச்சு வாங்குவீங்க, கொஞ்சம் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஊரில் போகிற வரவங்கிட்டலாம் பேச்சு வாங்குவீங்க. அது உண்மை சார். உண்மை. சிலர் பாருங்க, நம்மள ரொம்ப தெரிஞ்சவங்க கூட ஒரு காலகட்டத்தில் தப்பாக பேசுகிற மாதிரி ஆயிடுது. டக்குன்னு பார்த்தா அப்போ உனக்கு என்ன புரிஞ்சிக்கவே இல்லையா நீ இவ்வளோ இத்தனை வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வர வேண்டியிருக்கு. சரி, இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? இது மட்டும் தான் கடந்து போகும், இன்னொன்று இருக்கு, அடுத்து வரும். நம்மளை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுவும் கடந்து போகும்னா இது மட்டும் தான் கடந்து போகும், இன்னொன்று இருக்கே அதுக்காக காத்துட்டு அது இன்னும் தயார்படுத்தும். அதுதான் வாழ்க்கை இல்லையா? கரெக்ட் சார். ஸோ நீங்கள் வந்து அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பேசுறது என்ன புரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி பேசி நீங்கள் ஒரு ட்ரைபாட் கேமரா வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சு அதை மக்கள் கேட்டு இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ இதையே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது சார், இப்போ மேற்கொண்டு நீங்கள் புதுசாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை நடைமுறையை வச்சு நீங்கள் வந்து அறிவுரை சொல்கிறீங்க, சஜஸ்ட் பண்ணுறீங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நான் வந்து அதை வந்து ஒரு கவுன்சிலிங்காக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ணனா கரெக்டாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே வரும் சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. எனக்கு வந்து அந்த நேரத்தில் என்னால் ஒரு டிசிஷனை அப்பயே எடுக்கிற முடிகிற ஒரு ரொம்ப நன்றி சார். அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது எப்படி சார்? இல்லை, நம்ம இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணுன்றதெல்லாம் இது எனக்கு முடிவெடுக்க. உங்களை நீங்கள் எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிங்க சார்? நிறைய பேர் பார்த்து பேசுறதுனாலயா? ஓகே, நான் என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் அப்கிரேட்லாம் பண்ணிக்கல. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நான் ஒரு டீ கடையில் போயிட்டு யாருன்னே தெரியாதவங்கிட்ட கூட பேசுவேன். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சவங்ககிட்டயே தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. இந்த உலகம் வந்து மனிதர்களால் சூழப்பட்டது, இயற்கையால் சூழப்படுது. அப்படின் போது இயற்கையோடையும் மனிதர்களோட பழகி பாருங்களேன், வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, மனிதர்களோட பழகி பாருங்கள், ஆனால் அந்த மனிதர்களோட கூடவே வாழணும்னு நினச்சிங்கன்னா தான் பிரச்சனையாகுது. உண்மை, கஷ்டமான விஷயமா தான் இருக்குது சார். இப்போ நீங்கள் கூட ஆல்ஃப்ரெட் ஜோஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் பேட்டி எடுக்கிறதோ இல்லை இந்த 1 மணி நேரம் பேசுறது போது ஆல்ஃப்ரெட் ஜோஸை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 1 மாதம் என் கூட ட்ராவல் பண்ணி பாருங்கள், என்ன பிடிக்காது. புரியுதா?
என் ஸோ நான் கூடவே பார்க்கறதுலேயே விட்டுறேன் இருக்கணும். சார். ஸோ எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிற மாதிரியே நீங்கள் லைஃப்பை ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிடுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்க்ரால் பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு விஷயத்தையே பார்த்துட்ருக்கீங்கன்னா போர் அடிக்கும். ரைட், டீப்பாக போகக்கூடாதுன்றீங்க. ஓகே, சூப்பர் சார். பார்த்துட்ருங்க, இது ஒரு நிமிஷம் மக்கள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து இதுக்கும் மேலும் தொடர்ந்து பேச போகிறோம் நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் கிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்துடுவோமே, கேட்டுட்டு வந்துடுங்க. ஓகே சார், நம்ம டிக்டாக்ல பேசிட்டு இருக்கோம். மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, டிக்டாக்ல, வெப்சைட்ல எல்லாத்தையும் லைக் போட்டு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து அப்டேட் என்னன்னா, நம்மளுடைய லைஃப் நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் கூட எல்லாத்துலேயுமே லைவ் போயிட்டுருக்கோம். யூடியூப்லேயும், டிக்டாக்லேயும், ஃபேஸ்புக்லேயும் அண்ட் நம்மளோட மகாராஜ் டிவி எல்லாமே நம்ம லைவ் எல்லாத்துலேயும் போயிட்டு இருக்கோம். பாக்குறவங்க பாருங்க, ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ கால் பண்றவங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. 0323022299 நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் இப்போ நம்ம கூட இருக்காருங்க. நம்ம தமிழ் எஃப்எம் ஸ்டுடியோல கால் பண்ணுங்க. ஏதாவது கொமெண்ட் வந்திருக்கான்னு பாக்குறேன். இல்ல ரோஸா அனுப்புறாங்க சார் உங்களுக்கு நினைக்கிறேன் சார். ஐயோ, அப்புறம் நான் வந்து கேட்கணும் சார். நீங்க 5 days சொல்லிருப்பீங்க. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட நான் இப்போ இங்க வந்ததுல இருந்து நீங்க வர போறீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து நான் பேசும்போது நிறைய பேருக்கு வந்து அவ்வளவா தெரியல. அப்போ சில வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது அப்பதான் ஆமாவா ஒன் ஆஃப் த மோட்டிவேஷனல் டாக்கர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த 5 டேஸோட விஷயம் சார், அதை நீங்க மக்கள் கூட ஷேர் பண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு முடிச்சோன்னு அது கொஞ்சம் சொல்லுங்க சார், நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். அப்புறம் வந்து மக்களே, யாராச்சும் கால் பண்ண போறீங்களா? அவங்களே சொல்லிக்கிறாங்க, கால் அண்ட் டாக் கைஸ். ஓகே, பிரியா ஹாசன், ஏஞ்சலா, ரொம்ப நன்றி உங்க ரோஸ்க்கு. ஸோ நம்ம அவருடைய ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட டைம்லாம் வந்து ஒன்று வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிமிஷங்க. ஒன்று கேள்வி எழுப்புங்கள், நான் கேட்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க மக்களே, எதிர்வரும் 6ஆம் தேதி 2 மணிக்கு நம்ம மாராஸ் ஹால்ங்க. மாராஸ் ஹால் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரிக்ஃபீல்ட்ஸ்ல ஆனுவல் சென்ட்ரல் ஆப்போசிட்ல சிஎம்பி பேங்க் இருக்கு. அதுக்கு பக்கத்துல 1வது மணில. ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கும். வந்துருங்க எல்லாரும். கண்டிப்பா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வெப்சைட்டுக்கு போங்க. நம்ம ஆண்ட்ரூ டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸோட போஸ்டர் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒருத்தருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. சில சமயம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ இந்த மோட்டிவேஷனல் டாக் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒண்ணு. ஓகே சார், சொல்லுங்க. இன்னும் இல்லை. அப்படியே நம்ம கேள்வியில இன்னும் வர வரைக்கும் நைஸ் இன்டர்வியூ. தேங்க்ஸ் மகாராஜ் தமிழ் எஃப்எம். ஓகே, அவங்க நம்பர் சொல்லுங்க. என் நம்பர் 012 கான்டாக்ட் பண்ண போது அந்த போஸ்டர் இருக்காங்க. போஸ்டல் எடுத்தானே. இல்லைன்னா என் பர்சனல் நம்பர் Yes, நான் உங்கள் கமெண்ட்லாம் படிச்சுட்டு டிக்கெட் சொல்லுங்க. 012 9955 131 131. நான் இன்விடேஷன் கொடுங்க. மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த மோட்டிவேஷனல் டாக், பிசினஸ் மோட்டிவேஷன் டாக் நடக்குது இல்லையா, அது வந்து அதாவது வியாபாரத்துக்கு மட்டும் இல்லாமல் தன்முனைப்பு பேச்சுங்க. ஸோ இதை வந்து நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்களா நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸோட நீங்க இப்ப கான்டாக்ட் நம்பர் பாத்துக்கோங்க. 0129555131. மறுபடியும் சொல்றேன், எழுதிக்கோங்க. 0129555131. கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. இன்விடேஷன் படி தான் நீங்க வர முடியும். வரும் 6ஆம் தேதி 2 மணிக்கு. ஓகேவா? கால் பண்றாங்க, கிடைக்கலன்றாங்க. இருங்க பாக்குறேன். இப்ப கால் பண்ணுங்க ப்ளீஸ். மக்களே கால் பண்ணுங்க. புன்னகை அழகன், ஆர்ஜி செம்ம, ஷேர் த லைஃப். எஸ் guys, ஷேர் த லைஃப். ஓகே, இருக்கிறதுலேயே இந்த லைவ்ல பேசுறது ரொம்ப எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னா,
ஒன்று சாப்பிட்டு வந்து பேசினா மந்தமாயிடும். அதனால நான் எப்போ லைவில் வந்தாலும் இல்லை ஷூட் வந்தாலும் சாப்பிடாம வருவேன். ஓகே. இன்னொன்று நம்ம மூஞ்சிக்கு நேராகவே நீங்கள் ஏசியை போட்டுட்டுவீங்க. ஓகே. அந்த ஏசியில் விரைச்சிக்கிட்டு வேற உட்காந்துட்டு ஒரு நடுக்கத்திலேயே இருந்து வேற பேசணும். இது ஆடியன்ஸுக்கு தெரியாது இங்கே எவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சார் அடிச்சிடுவா? வேணாம் வேணாம், அது இல்லைனாலும் வேர்க்கும், நம்ம முகரக்கட்டையை பார்க்க முடியாது. இல்ல சார், நல்லா தான் சார் இருக்கு ஆக்சன். இருங்க சார், நான் ஆட்ல பேசிட்டு வந்துடுறேன். 2000ஆம் ஆண்டின் பாடல்கள். உலகின் முதல் தமிழ் AI டிஜிட்டல் வானொலி. ஆமாங்க, உலகின் முதல் தமிழ் ஏஐ டிஜிட்டல் வானொலி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் AIFM.com இருக்கோங்க. ஏஞ்சலுடன் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நம்மோடு நம்ம தமிழ் எஃப்எம் ஸ்டூடியோவில் தன்முனைப்பு பேச்சாளர் நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ் இருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ அழைக்கலாம். அழிச்சு கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மறுபடியும் அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 0323000229. மறுபடியும் அழைங்க. நான் தொலைபேசியை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப துணுக்காடையில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டாக்டர் ஆல்ஃப்ரட் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் குளிர்தா இன்னும்? இல்லை நல்லா இருக்கு. சார் நம்ம ஸ்டூடியோ இப்படி இருக்கின்றது ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேற லெவலில் செட்டப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது இது வந்து பார்க்கும்போது இந்த உன்னை போல் ஒரு கமலஹாசன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. வணக்கம் மிஸ்டர் மாறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு 4-5 கம்ப்யூட்டரு என்னென்னவோ கண்ட ஒயர்லாம் போயிட்டு இருக்கு. என்னன்னு புரியல. ஒரு ஒயரை பிடிங்கி விட்டா விட்டு திருப்பி மாட்ட தெரியாதுன்ற மாதிரி அத்தனை ஒயர்கள். ஒன்று பிடிங்கி விட்டா அவ்வளோதான் சார், நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்காது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாறா சார். ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நான் பயப்படுவேன் அப்படின்னா அது அப்படி ஒன்று இருக்கா சார்? நான் டெய்லி பயப்படுவேன், எல்லாத்துக்குமே பயப்படுவேன். என்ன சார் நீங்கள் கமலஹாசன் சிவமயம் சொல்கிற மாதிரி? சீரியஸாக அது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் வரும்ல. அது பொதுவாகவே ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் நம்ம. அதை உங்கள் ப்ரொஃபைலில் வந்து ஃபியர்லெஸ் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஜோக்காக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா உங்களோட இன்ஸ்பிரேஷனல் அந்த நீங்கள் சொல்கிற வார்த்தைங்கள்லாம் சார்? உண்மையாலுமே இந்த காலகட்டத்துக்கு நடக்கிற மாதிரி அது கரெக்டாக இப்பொழுது மாதிரி பேசுவீங்க சார். கேப்பில் ஒரு கால் வருகின்றது, எடுத்து விடுவோம். வணக்கம், யார் பேசுறீங்க? திரும்பி சொல்லுங்க உங்க பேரு. சாந்தி. சாந்தி எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஓகே சாந்தி, ஒரு நிமிஷம். நீங்க டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ் கிட்ட பேச போறீங்க இல்லையா? ஓ அது இருக்கட்டும், வாங்க இப்ப பேசிடுவோம். ஓகேவா? அவர் வெயிட் பண்றாரு இல்லையா? ஓகே சார். வணக்கம் சாந்தி மேடம். நல்லா இருக்கேன் சாந்தி மேடம். தேங்க்யூ. நம்ம மராஸ் டிவிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்த லைவை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மராஸ் டிவிக்கு. ஓகே. தேங்க்யூ மேடம். ஓகே.
போறோம் இப்ப. வணக்கம் ஏஞ்சலா. ஏஞ்சலா எங்க இருந்து அழைக்கிறீங்க? சிரம்பான்ல. ஓகே ஏஞ்சலா, தங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் அல்ஃபிரட் ஜோஸ் கூட இப்போ நீங்க கேட்கலாம். வணக்கம் ஏஞ்சலா. ஓகே. Awesome. ஓகே, கேளுங்க. ஆ. ம் ம் அதாவது இது அழகாக சொல்லியிருப்பாங்க நம்மளோட முன்னோர்களே, மதியாதார் வாசல் மிதியாது அப்படின்னு. ஓகே, நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹர்ட் பண்ணுறவங்க சாரின்னு கேட்டு 10 வாட்டி தப்பு பண்ணுறவங்கள தான் மறுபடியும் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்குது. அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஸோ அப்போது இங்கே அன்பை புரிஞ்சிக்காத எல்லாருமே இங்கே வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கெட்டவங்க தான். அவங்க வந்து ஒரு நாள் ஏங்குவாங்க, இந்த மாதிரி அன்பு எனக்கு கிடைக்காதான்னு. கிடைச்ச அன்பை விட்டானேன்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தவறான இடத்துல அன்பை காமிச்சிட்டு பாறையில் விதையை போட்டுட்டு வளரலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. மண்ணை தேர்ந்தெடுங்க. ஆமா ஏஞ்சலா, இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. ம் ம் ஆமாம். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே பணத்தாலேயோ இல்லை நம்ம வச்சுட்ருக்க பொருட்களாலேயோ திருப்திப்படுத்த முடியாது, ஒரு உறவால் தான் திருப்திப்படுத்த முடியும். நம்மளுக்கு எதுவும் வந்து இதை வாங்கி தரலையே, அதை செய்யலையே அப்படின்றதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங்கில் குறையா தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு டைம் கொடுக்கலையன்றது தான் குறையாவே தெரியும். என் கூட இல்லையன்றது தான் குறையா தெரியும். அப்போ நம்ம எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பணங்காசு எல்லாத்தையும் மீறி ஒரு ஆதரவாக அன்பாக கூட இருக்கிற அந்த ப்ரெசன்ஸை மட்டும்தான் எதிர்பார்க்குறோம். அதை கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறது என்ன மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்ஸ். நம்மளை பிடிக்காதவங்களுக்கு, நம்மளை வேல்யூ பண்ணாதவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற மிகப்பெரிய கிஃப்ட் நம்மளோட ஆப்சன்ஸ். எழுதுங்க ஏஞ்சலா, எழுதுங்க. நேற்று நான் ஃப்ளைட் மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு லாஸ்ட் மினிட்ல நான் தான் லாஸ்ட் என்ட்ரி. அந்த சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுவாங்களே, எங்கடா அவன் போனான் அப்படின்னும் போது அந்த மிந்த்ராவோ ஏதோ ஒரு ஆடு கடைசியாக ரெடி ஆகி ஒருத்தன் ஃப்ளைட் உள்ள வருவான். அந்த மாதிரி மியூசிக் மட்டும் போட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆர்டிஸ்ட் மாதிரியே இருந்திருப்பேன். நான் தான் லாஸ்ட்டால் வந்து ஏரோஸ்டஸ் அப்போ தான் டோர் மூடுறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், இங்கே ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எப்படி தெரியுங்களா, ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் ஜோர் பாரூலேருந்து வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வராரு சிரம்பனுக்கு, ஓகேவா? நீங்கள் வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப முக்கியமான பர்சன் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு தான். ஓகே, அவர் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாரு கல்யாணம்னு சொல்லிட்டு. ஓகே,
ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா அது அவங்க அவ்வளோ முக்கியம் கிடையாது. உண்மை. இதே உங்களோட சொந்த தம்பியோ இல்லை உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் மாமா சித்தப்பா ஏதோ ஒரு உறவு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற உறவு வந்து ஒரு பத்திரிகை கொடுத்துனா வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல மாட்டீங்க, நீங்கள் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவீங்க. அந்த மாதிரி எனக்கு என் ப்ரோக்ராமுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு வரவங்க மட்டும் வாங்க, ட்ரை பண்ணுறவங்கன்னா வரவே மாட்டாங்கன்னு தெரியும். ஏஞ்சலா இப்போ வந்து ஃபோன்ல பேசு. ஏஞ்சலா ஏஞ்சலா ஃபோன்ல பேசின கையோட ஏஞ்சலா வரலன்னு முடிவு பண்ணக்கூடாது. நீங்க தான் முதல்ல வரீங்க. சூப்பர், கண்டிப்பாக. தேங்க்யூ ஏஞ்சலா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாய். தேங்க்யூ. ஓகே மக்களே, ஏஞ்சலா கிட்ட பேசணும். ஆனா சார் நீங்க உங்களோட அந்த பாயிண்ட், த கீ பாயிண்ட்லாம் செம்மையா அந்த அதுக்காக நம்ம வந்து நம்ம டாக்டர் அல்ஃபிரட் ஜோஸ்க்கு ஒரு கிளாப் கொடுக்குறோம். சார் உங்களுக்கு கேக்குதா? நல்லா இருக்கு. ஓகே மக்களே, பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக்டர் அல்ஃபிரட் ஜோஸ் இங்க தான் இருக்காரு. ஸோ நீங்க அழைத்து பேசலாம் 0323002299. இன்னும் ஒரு பாட்டு போயிட்டு வரோம். இது நடுவில் வந்து தான் இருக்கணும். இங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. சவுண்ட்னா ரெண்டாவது சார் இப்போ இது மட்டும் கால் வருது. இல்லை கால் எடுத்து கால் வந்து போட போகிறீங்கன்னா டக்குன்னு போட்டுங்க, பாட்டை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு கால் தான் முக்கியம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹாய் விஜயலட்சுமி. வணக்கம் விஜயலட்சுமி, நான் சதீஷ் ஆயிட்டோம் இப்போ. ஓகே விஜயலட்சுமி, நம்ம டாக்டர் அல்ஃபிரட் ஜோஸ் இங்க இருக்காரு. ஸோ இப்போ நம்ம பேசலாமா? ஓகே இருங்க. ஓகே வணக்கம் விஜயலட்சுமி. ஓகே ஸோ நம்ம டாக்டர் இங்க இருக்காரு, நீங்க பேசலாம். கால் பண்ணுறது நிகழ்ச்சி வராங்க போயிங்க, கண்டிப்பாக வரும். அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு வாங்க சொன்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் போய்ட்டு வாங்க, எல்லாத்தையும் இங்கே சொல்லுங்கள். புரியுதா? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் பண்ண விஜயலட்சுமி, நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண பாஸ்ட்டில் உள்ள செயல்கள் அவங்கள அவ்வளோ லேஸில் மறக்கடிக்க வைக்க முடியாது. நீங்கள் நல்லதே பண்ணால் கூட நீங்கள் இதெல்லாம் பண்ண ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நினைவுகள் வராமல் இருக்கவே இருக்காது. அதுதான் நீங்கள் பண்ணுற நல்லது கூட கெட்டதாக கூட போய் முடிஞ்சிருமோன்னு ஒரு பயத்தை தான் கொடுக்கும். ஓகே, இவன் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு வரானா இல்லை நம்மளை லாரி முன்னாடி தள்ளி விடுறதுக்கு வரானான்னு தெரியாது. இல்லை டேய், இப்போ இந்த வாட்டி நிஜமாவே நான் ரோடு கிராஸ் பண்ணி விட தாண்டா வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம போகிறது கிடையாது.
ஸோ அதனால் யாருடைய நம்பிக்கைகளையும் ஒரு முறை நம்ம அதை முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ஒட்ட வைக்கிறது மறுபடியும் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு செய்திகளாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் புரிஞ்சிக்கலன்னா ஊரில் புரிஞ்சிக்கிற மாதிரியாவது நடந்துக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ என் லைஃப்லேருந்து நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு முறையெல்லாம் வந்து நான் மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு கடன் பாரத்தில் இருக்கேன். அப்போ என்னோடய கடன் கேட்டு என் வீட்டுக்கே வராங்க. அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்ககிட்ட வாங்குங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட வீட்லேயே சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் எனக்கு வலிச்சுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனால் கூட நம்ம அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு வந்தியா சாப்பிட்டியா போயிட்டே ஏறி அங்கெல்லாம் வந்து நின்றுட்டு எங்கள் மனத்தை வாங்காத அப்படின்னு சொன்ன ஆட்கள் தான். ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி யாருமே மதிக்காத ஒரு காலகட்டம்னு இருக்கு இல்லையா? அண்டு நல்லா வாழ்ந்துட்டு உடஞ்சி போகும்போது இருக்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? ஒரு 4 கார் 5 கார்னு வச்சுட்டு ஒரு கார் கூட இல்லாமல் நடுத்தருக்கு வந்துட்டு ஆட்டோக்கு போகிறதுக்கும் காசு இல்லை, பைக்கில் பெட்ரோல் போகிறதுக்கும் காசு இல்லாத ஒரு நிலமையில ஒரு நாள் வருவில்ல. அப்போ அது வெளியே தலைக்கடவை காட்ட முடியாமல் ஒரு டீ வாங்கி சாப்பிட்றது கூட அடுத்தவனை எதிர்பார்க்குற ஒரு நிலைமைக்குலாம் தள்ளப்படும் போது லைஃபே வேணாம் அப்படின்னு கூட தோணும். ஸோ நம்ம இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே இருக்கும்போது நம்ம யார்கிட்டயாவது போய் நின்னாலும் இன்னும் கேவலமாக தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பண்ணிட்டு போய் நின்றக்கூடாது. ஸோ அப்போது நம்ம நேம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நேமை அங்கே உருவாக்குறது முடியாத காரியம்னும் போது நேமை வேறு மாதிரி உருவாக்கிடு. ஓகே, ஆனால் இருந்தாலும் அந்த நாய் எப்படி இருந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு பேசுகிற நாயும் ஒன்றும் இருக்கும். அதை நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி வரோம். எட்ட முடியாத தூரத்தில் அவங்க இன்றைக்கி யாரெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தி பார்த்தாங்களோ கேவலப்படுத்தினாங்களோ ஈவன் வீட்லேயே இருக்கிறவங்க கூட என் புள்ள தான் என்னோட மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுற அளவுக்கு தான் இன்றைக்கி அவங்கள தான் பேச வச்சேனே தவிர நான் நல்ல மகம்மா நான் நல்ல புள்ளம்மான்னு சொல்லிட்டு இல்லை. நான் வந்து அவங்ககிட்ட டெய்லி பேச சொல்லிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணல. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இப்போ போயிட்டு நான் நல்ல ஒரு சிஸ்டராக இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. செய்கைகளை காட்டுங்க. நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேருக்கு பின்னாடி என்ன செயல் செஞ்சோமோ அதுபடி தான் நாளைக்கு நம்ம மறைஞ்ச பிறவும் பேச போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ சச்சின் டெண்டுல்கர்னா கிரிக்கெட்டர் இல்லையா? ஸோ அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பேசுவாங்க. 100 கிரிக்கெட்டர் இருக்கிறாங்க. ஏன்னா அவரோட ரெக்கார்ட்ஸை வந்து அடிச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆள் இல்லை. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் மறைஞ்சோம் ஏதோ 1970 பிறந்தோம் 2007 இறந்துன்றது கிடையாது வாழ்க்கை. இன் பிட்வீன் என்ன கிழிச்சுன்றது தான் வாழ்க்கை. ஓகே, அதனால் வில் டேர் குட் பேஜஸ், நல்ல நல்ல பேஜஸ்லாம் நம்ம லைஃப்பில் கிழிச்சிக்கிட்டே இருப்போம். லைஃப் வந்து ஒன்றும் அழகானதுன்ற மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லை நான் சொல்ல மாட்டேன். லைஃப் ரொம்ப போராட்டம் மிக்கது. தினமும் ஒவ்வொரு போராட்டங்களை நம்ம சந்திச்சுட்டே இருக்கணும். ஓகே, ஓகே, ஓகே. என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை உங்களுக்குள்ளே பூட்டி வச்சுக்காதீங்க. அந்த திறமைகளுக்கு நீங்கள் யாருன்னா வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்களோட திறமைகளுக்கு வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிங்க. அது உங்களுக்கான அடையாளமாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே விஜயலட்சுமி, பாய். ஓகே மக்களே, இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம தமிழ் ஏஐஎஃப்எம்மோட அகப்பக்கத்தில் கேட்டுருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து நம்மளோட டாக்டர் அல்ஃபிரட் ஜோஸ் வந்து ரொம்ப நேரம் நம்ம கூட இருந்துட்டார் ஆக்சுவலி. ஸோ இதுக்கும் மேலே நிச்சயமாக உங்ககிட்ட நிறைய கேள்விங்க இருக்கும், அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா எதிர்வரும் 6ஆம் தேதிங்க 10ஆம் மாதம், அதாவது நாளான்னைக்கு, நாளை மறுநாள் 2 மணிக்கு நம்ம மாராஸ் ஹால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஃபீல்ட்ஸில் அன்யூ சென்ட்ரல் ஆப்போசிட். ஓகேவா? அன்யூ சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்லேயே சிஐபி பேங்க் பார்ப்பீங்க. அதுக்கு மேலே 1வது மாடியில் நம்ம ஹால் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு சின்ன ஃபீ கட்டி முதல்ல அந்த இடத்தை பிடிக்க வேண்டும்.
ஓகேவா? நிறைய பேர் வருவாங்க இல்லையா? நம்ம டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காரு, இந்தியாவிலேருந்து வந்து நம்மளுக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும், தன்முனைப்பு பேச்சு கொடுக்கணும். பாருங்க, எல்லாரும் இப்போ கால் பண்ணி அவங்களோட டவுட்டு, அவங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லி அதை கேட்கும் போதே பாருங்க, விஜயலட்சுமிலாம் வந்து டெய்லி நம்மளோட நிகழ்ச்சிக்கு அடிக்கிறவங்க. எனக்கு விஜயலட்சுமி 4 மாதம் ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அவங்கள. ஸோ அவங்கள அந்த குரலை நான் கேட்டிருக்கேன், பட் பார்த்ததில்ல. அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாரும் கண்டிப்பாக இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கணும். நம்ம டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் வந்து கேரளா, அதாவது பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள இந்த நிகழ்ச்சிக்கு 6ஆம் தேதி 2 மணிலேருந்து. ஸோ நிச்சயமாக டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ காண்டாக்ட் பண்ணுற வேண்டிய நம்பர் வந்து 012-9955131. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு நம்பரை கூட எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுங்க, நம்மளுடைய அகப்பக்கம் இருக்கு இல்லையா, tamil.ai.fm.com, போனோடனே பாருங்க ஒரு போஸ்டர் முன்னுக்கே இருக்கும். ஓகே, நம்ம டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் அங்கே முன்னுக்கே இருப்பாரு. அங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அங்க கால் பண்ணுங்க, இப்பவே கால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரொம்ப நன்றி மக்களே. இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 129 பேர் வந்து டிக்டாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெளியிலேருந்து உள்ள வர முடியாம அங்கேருந்து பார்க்குறவங்க ஒரு 3449 பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியே வெளியேருந்து பார்க்கறதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ இதோட நம்மளோட நிகழ்ச்சி முடிச்சுக்கோ. டாக்டர், கடைசியாக நம்ம மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது, அதாவது நம்மளோட 6ஆம் தேதி நீங்க வந்து இங்க பேச போறது பத்தி இல்லையா, அதை ஒரு சின்னதா சுருக்கமா ஒரு 2 வார்த்தையில முடிச்சோன்னா நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ வருகிற 6ஆம் தேதி கேஎல்ல மாராசாலில் என்னோட நிகழ்ச்சி மாற்றம் என்ற தலைப்பில் நடக்க இருக்கிறது. ஸோ இதில் உங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கணும். என்னென்னா, இன்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய முக்கியத்துவங்கள் கொடுக்குறோம். அதில் நான் எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை. அது நல்ல கண்டிப்பாக நமக்கு தேவையானது. அது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஓகே, ஆனால் நம்ம லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாள் தோண்டு போகிறதோ இல்லை அதிலிருந்து மேற்கொண்டு வர்றதுக்கு முடியாத பட்சத்தில் யாருன்னா ஒருத்தரோட வார்த்தைகள் இருந்தால் நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு சில சமயம் நம்ம அதுக்காகவே தேடுவோம். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இருக்கிற டெவலப்மெண்ட் கிடையாது. ஒரு யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தையோ இல்லை இந்த டிக்டாக்ன்ற ஒரு விஷயத்தையோ எதுவுமே பெருசாக நம்மளுக்கு கிடையாது. அப்போ நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி ஸ்பீச் நடக்குமான்னு தேடி கண்டுபிடிச்சு கான்ஃபரன்ஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணுவோம். இன்னைக்கு அது போல் ஆஃப்லைனில் நடக்கிற ஒரு விஷயங்கள் ஆன்லைனில் மட்டுமே நம்ம இந்த கேட்ஜெட்ஸ் மட்டுமே ஸ்க்ரால் பண்ணி பழக்கப்பட்டதுனால ஆஃப்லைனில் நடக்கிறதுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஆக்சுவலாக ஆன்லைன்லேயே நிறைய சிரமங்கள் இருக்குது. நம்ம ஒரு வீடியோ ஈஸியாக ஸ்க்ரால் பண்ணுறோம், ஆனால் அந்த வீடியோக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குன்றத ஒரே ஒரு வீடியோ எடுத்து பார்த்து மட்டும்தான் தெரியும். இங்கே அதே மாதிரி ஆஃப்லைனில் மலேசியா வந்திருக்கிறீங்களா சார், உங்கள் கூட செல்ஃபி எடுத்தால் போதும்னு சொல்கிறீங்க. ஆனால் மலேசியா வர்றதுக்கு ஆன செலவுகள் பெருசு, இதற்கான ஏற்பாடுகள் பெருசு, இதுக்கான ஒரு நம்பிக்கையே ஒரு பெருசு. இன்னொரு வாட்டி மலேசியா வரணுமா வேணாமான்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஆக்கிடக்கூடாது. ஓகே, புரியுதா? நான் வேணா சுற்றி பார்த்துட்டு போகிறேன் ஒரு டூரிஸ்ட் விசாவில் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் நான் என்னோட ஸ்பீச்சை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நான் போகும்போது அதுக்கான செலவு மிகப்பெரியது. அதுக்கு சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி உங்களோட சின்ன பங்களிப்பு தான் இந்த ஹால் சார்ஜஸை கொடுக்கும், உங்களுக்கு இத்தனை பேருக்கு டீ காஃபி சார்ஜஸ் கொடுக்கும், நான் வந்துட்டு போகிற செலவு கொடுக்கும். எனக்கு இதனால் லாபம் வேணாம், ஆனால் உங்களுக்கு இதனால் பயனடையணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆல் சார்ஜஸ்லேருந்து இந்த மாதிரியான எஃபர்ட்டை எடுத்து பண்ணுறாங்களே அவங்களுக்கே கூட மனசு வருத்தக்கூடாது. ஏன்னா நான்லாம் சமீபத்தில் போகும்போது யாரையாவது விஜய் டிவிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம், காசாவது பார்த்துருக்கலாம், யாரையாவது ஒரு என்டர்டெய்னரை கூப்பிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு கோமாளிகளுக்கு இருக்கிற வரவேற்பு கூட ஒரு சிந்தனையாளனுக்கு இல்லையன்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தமாக இருக்குது. இன்றைக்கும் திருவள்ளுவர் ஒரு பிச்சைக்காரனாக தான் செத்து போயிருப்பார், இன்றைக்கும் பாரதியார் ஒரு ஏழையாக தான் செத்து போயிருப்பார், இன்றைக்கி விவேகானந்தர் ஒரு என்ன நிலைமையில் இருந்திருப்பாருன்றதே தெரியாது, காசே இல்லாமல். எல்லா சிந்தனையாளர்களும் மறைந்த பிறகு தான் வந்து கொண்டாடுறீங்களே தவிர வாழும் போது அவனை பிச்சைக்காரனாக விட்டுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க, வாங்க. நம்பிக்கை கொடுக்குறவனுக்கே நம்பிக்கை இல்லாதபடி ஆகிடக்கூடாது ஒரு கட்டத்துக்கு மேலே. ஓகே, இனிமேல் இவங்களுக்குலாம் நம்பிக்கை கொடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஆகிடக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளோட நான் காத்துட்ருக்கேன். எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பங்களிச்சா போதும். கேட்டுக்கோங்க மக்களே, நம்ம டாக்டர் சொல்லிட்டாரு, வந்து சேர்ந்துருங்க எல்லாரும் நிகழ்ச்சிக்கு. இன்னொன்று சார் முக்கியமாக சொல்கிறேன்னா, நீங்கள் நான் பேசுறது கேட்குதா? ஹலோ, ஓகே இப்போ வந்து கேட்குதுல்ல? எனக்கு கேட்கல. ஓகே சார், நீங்கள் சொன்ன இவ்வளோ நேரமாக நம்ம பேசிகிட்டு இருந்ததில் எத்தனை பேர் கால் பண்ணியிருந்தாலும் சரி,
இப்ப நானும் உங்ககிட்ட பேசுனதுல நீங்க சொன்ன அந்த பதில் அதுதான் உங்களை அங்க கொண்டாந்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க, இது எந்த ஒரு இதை நான் முதல்ல உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, எப்படி சார் நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க, நீங்க அது அப்கிரேட் கிடையாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அந்த வார்த்தைங்களா சார், அதுதான் சார் உங்களை அங்க நிப்பாட்டி இருக்கு. எல்லாருமே டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் ஆக முடியாது. ஆகலாம். எப்படி சார், யாரு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம், ஆனா அது பண்ணும்போது அது பண்ண தெரியணும் சார். சும்மா பேசுறவங்க எல்லாம் இருப்பாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. சிலருக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது செட் ஆகாது. இப்படி உதாரணத்துக்கு சொன்னீங்க விவேகானந்தர் பாரதியார் எல்லாம் போன பிறகு இப்போ ஒரு வரலாறுன்ற பேர்ல நம்ம அவங்க பேரு சொல்றோம். ஆக்சுவலி நல்லா எல்லார்கிட்டயும் போய் ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம வச்சா கூட பாதி பேருக்கு யாருன்னு தெரியாது, எப்ப என்ன பண்ணாரு அவருன்றதுதான் யோசிப்பாங்க. காலம் அப்படி இருக்கு. அதுல நீங்களாம் வந்து இங்க வந்து மலேசியால சார் ஒரு 2 மில்லியன் பீப்புள் தான் சார் இருக்காங்க, பில்லியன்ஸ் தான் இங்க இருக்காங்க தமிழவங்க. வந்து இதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது எனக்கு எப்படி தோணுதா, இது முக்கியமா நம்மளுக்கு தேவை சார். நீங்க இங்க அடிக்கடி வரணும். நம்ம விஐபி ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய மிக்க நன்றியை சொல்லணும். நம்ம மாராசால்ல உங்களை கொண்டாந்து சேர்த்ததுக்கு நாங்க எல்லாம் உங்களை பாக்குறது, உங்க பேச்சை இப்படி நேரடியா கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புறேன் சார். அதே நேரத்தில் மாரா சாருக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது. இங்க உட்காந்து ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பா சார். அடுத்த முறை கண்டிப்பா ஒரு தன்முனைப்பு பேச்சாளரா வர மாட்டேன், கண்டிப்பா ஒரு நடிகரா வருவேன். ஏன்னா இங்க ஒரு கல்லூரியிலயோ இல்ல எதனா ஒரு சம்பவ இடங்கள் எல்லாம் போனா ஒரு நடிகருக்கு இருக்கிற மரியாதை கூட வந்து ஒரு நல்லா படிச்சவங்களுக்கோ இல்ல சிந்தனையாளருக்கோ எழுத்தாளர்களுக்கோ கிடையாது. இன்னைக்கு காலேஜ்ல கெஸ்டா கூப்பிடுறவங்களே வந்து யாருன்னு பார்த்தோன்னா நல்லா படின்னு சொல்றாங்க காலேஜ்ல. ஆனா அங்க கல்ச்சரல்ஸ் நடக்கிறதுல போய் பாருங்க, யாரை கூப்பிட்டுருப்பாங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்களை கூப்பிட்டுருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்தால் தான் ஜெயிச்சுதான் நினைச்சிட்டு இருக்காங்க லைஃப்ல. அது 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. உன்னோட நிம்மதி போயிடும். உன்னால நிம்மதியாக ஒரு ரோடு கடையில் கூட டீ சாப்பிட முடியாது. நான் வந்து இந்த மலேசியா விட்டு இறங்கின உடனே எனக்கு ரோடு கடையில் டீ சாப்பிடணும்னு சொன்னது என்னன்னா, என்னால் அங்கே வாழ முடியல அந்த வாழ்க்கையை. புரியுதா? எனக்கு அந்த நிம்மதி போயிடுச்சு. ஓகே, நீங்கள் ஃபேமஸ் ஆகணும், லைக்ஸ் நிறையா வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும்னு வேண்டுறீங்களே, நீங்கள் நீங்களாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு எதுக்கு ஒரு ரப்பர் செருப்பை போட்டு இமயமலையில் ரஜினி போய் உட்காந்துட்டு அங்கே வந்து சுற்றிட்டு இருக்காரு கேஷுவலாக? ஏன்னா அங்கே பெருசாக அடையாளம் தெரியாதபடி ஒரு வாழ்க்கை வாழலாம், நிம்மதியாக ரோட்டில் சுற்றலான்றதுக்காக தான் போகிறாங்க. இன்னைக்கு கடவுளை எங்கே அறியலாம் அப்படின்னா, சராசரியான ஒரு மக்களாக நீங்கள் வந்து வாழ ஆரம்பித்தா சீரியஸாகவே கடவுளை அறிஞ்சிடலாம். ஏழைகளோட பழகுனா கடவுளை அறிஞ்சிடலாம். நீ உன்ன மாதிரியே வாழ்ந்தனா கடவுளை அறிஞ்சிடலாம். இவ்வளோ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இங்கே ஃபாலோவர்ஸை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையோட சக்ஸஸ் கிடையாது. ஓகே, இங்கே ஈக்கள் நிறைய முக்கியதுன்றதுக்காக ஸ்வீட்டும் ஷிட்டும் ஒன்றாயிடாது. ஏன்னா ரெண்டுத்துலையுமே ஈமிக்கும். நான் ஒரு கிளாப் கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, சூப்பர் சார். சார் இன்னொரு சார் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், அதாவது தமிழ் எஃப்எம் உங்க குரல் எங்களுக்கு வேணும். நாங்க அப்பப்ப நம்ம ஏர்ல போட்டுக்குவோம். அதுக்காக நீங்க வந்து இப்போ நான் உங்கள் தங்களின் பெயரை சொல்லி நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்.com. தமிழ்.com. சார் அங்கே இருக்கு தமிழ் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ரெடி 3 2 1 கோ. நான் உங்கள் ஆல்ஃபிரட் ஜோஸ், founder of We for the People Foundation. அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, நான் உங்கள் ஆல்ஃபிரட் ஜோஸ் சென்னையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நான் உங்கள் ஆல்ஃபிரட் ஜோஸ் சென்னையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்.com. ஒன்மர் போலாம். தமிழ் AI. சார் அந்த AI நல்ல கிளியர். நான் உங்கள் டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் சென்னையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்.com. கட்டுப்பா. சூப்பர் சார். சார் இப்ப படம் நடிக்கிறது வில்லனா நடிச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப வந்து கிட்ட ஒரு 4 படம் ஆன்கோயிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 3 படம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அதுல 1 மலையாள படம் முரா அப்படின்னு சொல்லிட்டு வர அக்டோபர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால இங்க இருந்து டைரக்டா நான் கொச்சின் போறேன் டிராவல். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்காகவும் பிளஸ் முந்தின நாள் ப்ரீமியர் ஷோவுக்காக போறேன். ஸோ மலையாளத்துல தமிழ் பேசுற ஒரு நடிகராக தான் நடிச்சிருக்கேன். சைக்கோத்தனமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல். அண்ட் தமிழ்ல மெடிக்கல் மிராக்கிள் சொல்லி யோகி பாபு சார் ஹீரோ, நான் வில்லன். நல்லா இருக்கு மெடிக்கல் மிராக்கிள், அது ரொம்ப பிடிச்ச வேர்ட் எனக்கு. மெடிக்கல் மிராக்கிள் சம்பவமே அப்படிதான். திடீர்னு ஒருத்தன் உயிர் பழச்சிருவான். அதுக்கு யோகி பாபு சார் வரதுல சூப்பரா இருக்கு. சூப்பரா. அதுல நான் வில்லனா பண்ணிருக்கேன், யோகி பாபு சார் ஹீரோவா பண்ணிருக்காரு. அப்புறம் ஹீரோ. ஆமா. வாவ், ஓகே ஓகே. இப்போ இன்னொரு படங்கள் 2 கொஞ்சம் பேர் சொல்ல விரும்பல. அது பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய டைரக்டர், அது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு டைரக்டர். ஸோ அதுலேயும் வந்து 2 மிகப்பெரிய நடிகர்களோட
ஹீரோட நடிச்சிட்டு இருக்கேன். அதுலயும் வந்து வில்லனா தான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். சார் உங்களுக்கு கண்டிப்பா வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க வரும் பொழுது நான் வந்து தன்முடிப்பு பேச்சாளர் வந்திருக்காருன்னு சொல்லாம நம்ம நடிகர் வில்லன் வந்திருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு intro கொடுத்தேன். வேற லெவலுக்கு போயிடுவாரு. ஆமா. அதாவது அது என்ன ஒரு விஷயம், பிரகாஷ் நடிகரா வந்து மோட்டிவேஷன் பண்ணி பேசிட்டு இருக்காருங்க. அங்க இவர் வந்து மோட்டிவேஷன் வந்து நடிகர் ஆனா உலகத்தை மாத்திருக்காரு. இப்ப நான் யோகி பாபு சார் மீட் பண்ணும்போது தான் சரி, ஈவன் எனக்கு கோவிட் டைம்லலாம் நிறைய கால்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்தெல்லாம் கால்ஸ் வந்தது. அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் என்னன்னா, எப்பவுமே இந்த பேச்சை மட்டும் விட்டுறாதீங்க சார், இதெல்லாம் நடிக்கிறதுக்கு 100 பேர் வருவாங்க. ஓகே, நடிக்காம வாழ்றதுக்கு தான் இங்க ஆள் வரதே இல்லை. உண்மைதான் சார். இங்க நடிகனா இருக்கிறவங்க மட்டும் நடிக்கல, தினமும் ஒவ்வொருத்தருமே நடிச்சுதான் இருக்கும். நாடக மேடை. ஆமா, உண்மைதான் சார். இது வரைக்கும் தமிழ் பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு முடிச்சிடும். ஓகே, டன் டன். ஓகே சார், சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசிட்டு இருந்தீங்க. இதுல இருந்து ஏதாச்சும் நீங்க எடுத்துட்டு போனீங்களான்னு நான் கேட்கல. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு ஃபீலிங்? ஏசி கூலிங்க நிறைய எடுத்துட்டேன். வேற அடிக்குதா சார்? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து இப்போ ஒரு ஆர்வம் என்னன்னா, நம்ம ஏன் ஒரு இந்த மாதிரி எஃப்எம்லாம் ஆரம்பிக்கணும்னா இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுமா சார்? நிறைய ஒயர் இருக்கு, முதல்ல யோசிச்சுக்கங்க. இதுக்கு நிறைய மூளை வேணுமோ, நிறைய இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நிறைய யோசிக்கணுமா அப்படின்னா நான் கத்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள தெரியாதுன்னு சொல்றதுல அதுல எந்த ஒரு இதுன்னு கொச்சமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் என்னன்னு பேரு கூட தெரியாது. சார் அவரு பிடிங்க தெரிஞ்சுக்கலாம். பாஸ் இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. சில விஷயங்கள்லாம் யாராவது ஒருத்தர் புதுமையா பண்ணும்போது அதை வரவேற்க தெரிஞ்சுங்க, பாராட்ட தெரிஞ்சுங்க. ஏன்னா மக்கள் விரும்புறது அதுதான். இந்த மாதிரி இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்றோம், யாருக்குமே இது புரிய மாட்டேது. நீங்க பாக்குற இந்த ஒரு காணொலிக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. சில பேரெல்லாம் வந்து குறுக்க வராதிங்கன்னா கூட குறுக்க வருவாங்க. அதெல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல. ஓகே, அதெல்லாம் தவிர்க்க முடியாது. திடீர்னு ஒரு கை வரும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய டிவி சேனல் மாதிரியோ மிகப்பெரிய ஒரு ரேடியோ சேனல்லாம் நடத்தலை. இது போக 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 ஒருத்தர் தயாராகிட்டாங்கன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிக்காத வரையும் இன்னொருத்தரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த குறுக்க வரதெல்லாம் நான் கற்றுக்குறேன். ஓகே ரைட், இப்படிதான் இருக்கும். ஸோ மேரி மேடம் அப்படி போறாங்க, நீ ஃப்ரேம்ல வர இப்படி வா இல்லை பார்க்க போனால் இன்னைக்கு அவங்க பிஹைண்ட்ல இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்க ஆர்ஜி ஆகிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு பிளஸிங் மூலமா. ரொம்ப நல்ல அழகான ஒரு ஹோஸ்ட், நல்ல அழகான கேள்விகள், போர் அடிக்காம நீங்க கொண்டு போறீங்க. நல்ல வாய்ஸ் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்த செக்மெண்ட்க்கு ரெடியா இருக்காங்க. ஓ சூப்பர் மேடம், வாங்க மேடம். ஓகே சார், அப்ப ரொம்ப நன்றி சார். நம்ம மீண்டும் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஆமா சார். சரி, நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் சார், நீங்க இதுக்கு மேல செய்ய போற எந்த ஒரு விஷயமும் எல்லாமே ரொம்ப நல்ல மாதிரி உங்க மனசு போல எல்லாமே நடக்கணும் சார். மக்களோட ஆன் பிஹாஃபாவும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார் தமிழ் எஃப்எம்க்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் நம்ம ப்ராடக்ட் விஐபி ப்ரொடக்ஷன் செல்வமே அவங்கள கொஞ்சம் காட்டிருங்க. மேடம் ஒரு மூஞ்சி கட்டிட்டு போறீங்களா? வாங்க இங்க வாங்க. இங்க இப்படி வாங்க, கொஞ்சம் கீழ குடிங்க. அப்படி வாங்க சார். நம்ம விஐபி ப்ரொடக்ஷன் மேரி அப்படியே ஒரு ஹாய் போட்டாச்சா? வந்துருங்க, நானும் வரேன். ஆமா, எல்லாரும் வந்துருங்க. போஸ்டர் போய் பாருங்க. உங்களுக்காக தான் நம்ம டாக்டர் அல்ஃபிரட் ஜோஸ் இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து என்ன ஏதாச்சும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து அங்க வந்து கேட்டுக்கலாம். வணக்கம். ஆக்சுவலி இந்த கை காமிச்சாதான் ரைட்ல கை காட்டின மாதிரி தெரியும். ஓகே, இப்பொழுது வந்து நான் உங்கள் ஏஞ்சல், நான் வந்து கிளம்ப போகிறேன். நம்ம ஆர்ஜே பூரணி இப்ப வந்து இங்க இருக்காங்க நம்ம கூட. சோ நம்ம டிஜிட்டல் படம் படிக்க போறீங்க. ஆர்ஜே பூரணியோட நீங்க இணைய போறீங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க, அடுத்த லைஃப்ல நம்ம ஆர்ஜே பூரணி வந்துருவாங்க. ஓகேவா? நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போதோ இல்ல நான் சினிமா வரலாம் தான் இருக்க லைஃப்ல கண்டிப்பா நான் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் ஏஞ்சல். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஜே கமிங். ஓகே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே அதென்ன ஒண்ணே ஸ்டாப் பண்ணுங்க. ஃபுல் நிறுத்து. என்னன்னா அவங்க எடுத்துக்கணும் இல்லையா? ஓ ஓகேயா? ஓகே
என்னன்னா அவங்க இன்னைக்கு தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்றாங்க. வெரி குட் நல்ல பேசுறீங்க அதாவது இது வரைக்கும் கெஸ்ட் இந்த ஃபிளாஸ் எல்லாம் கூட நம்ம மக்கள்கிட்டயே சொல்லிடணும். அப்போ வந்து அது நல்லா இருக்கும். அது இல்லை அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா ஒழுங்கு ஒன்று போடுறாங்க அவங்க ஒன்று. இது உங்களோட இன்டர்வியூ தான் ஃபர்ஸ்ட் லைஃபாக போகுது. அப்படியா? அது வரைக்கும் நான் கெஸ்ட் இன்டர்வியூ எதுவுமே செஞ்சது. ஓகே சூப்பர். அது வெரி குட் அவர்தான் அதுக்கு முன்னாடி இப்போ பாதி பண்ணியிருக்காரு. ஓகே பை பை. இதுக்கப்புறம் உங்க மூலமா ரொம்ப அனுப்புங்க. போட்டோ எடுத்தோம். பொக்கேல எடுத்தோம். எங்க ரெண்டு பேரும் எடுக்கவே இல்லை, நீங்களா கெஞ்சா பிடிக்கிறீங்க. நாங்க முக்கியம் எடுங்க அப்படியே மறுபடியும் அங்க டாக்கா இருக்கு. அப்படியே அப்படியே நான் போணும் மணியாச்சு ஐயா லைக் எடுத்துக்கலாம். நம்ம ஆபீஸ்லயா இங்க நீங்க வாங்க வாங்க. அப்படியே அங்க அங்கதான் இன்னொரு இது ஸ்டுடியோ. இது கிரீன் இது வீடியோக்கு எடுக்கிறோம். இதை பார்த்துருங்க. பார்த்துருங்க. இங்க பாக்ஷோல செய்வோம் சார். நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா அப்படியே வாங்க. எப்படி வாங்க. இந்தாங்க எந்ததையும் எடுத்துக்கலாம். அவருடைய ஒன்று எடுத்துருங்க. நம்ம இது லைவ் பண்ணும்போது எடுக்கல இந்த லைட் வேணாம். அவரு லைவ் எடுத்துருங்க. எல்லாத்துலயும் இருக்கு. ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயும் லைவ் இருக்கு. இல்ல அவரு இல்ல ஸ்டோரி போடுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாரி போடுறதுக்கு அவங்க எடுத்துருக்காங்க. எடுத்துருக்காங்க. லைட் ஆன் பண்ணலையா? இல்ல இந்த லைட் அது ஓடுது. அது ஓடுது. ஏன் இந்த லைட் வாங்க வந்து மணியாச்சு 8 மணிக்கு ஷோ வாங்க. இந்த மாதிரி எடுமா அவரு ஒன்னு எடுமா. அந்த லைட் கட் பண்ணா ஓகே கட் பண்ணி இப்ப கரெக்ட்டா. இது நான் வச்சுக்கணுமா அத? நீ வச்சுக்கணும். ஓகே. 1 2 3 1 2 3 ஓகே ஓகேயா? ஓகே थैंक यू டனா டன் டன்